கோடீஸ்வரர்களின் சிந்தனை ரகசியங்கள் அப்படின்ற ஒரு புக்கை படித்தேன். அந்த புக்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த ஷேர் பண்ணுறேன். நம்மள பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த ட்ரை பண்ணியிருப்போம், எதுவுமே வேலைக்கு இருக்காது. அப்போ யோசிப்போம், ஆனால் எதுவுமே வேலைக்காதுன்னு. அப்போ நம்மகிட்ட யாராச்சும் அட்வைஸ் சொல்ல அவங்க மேலே எரிஞ்சு விழுவோம். அப்போ இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களா, இந்த கோடீஸ்வரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 சீக்ரெட் சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் உங்களோட கோவம், உங்களோட முறுக்கு மட்டும் இதாகலைன்னா, நீங்கள் இப்போ முறுக்கோடு இருக்கீங்க, நிறைய விஷயத்தை எதிர்த்து பேசுகிறீங்கன்னா, உங்களோட பேக் ஸ்டேட்மெண்ட் வேறு கதை சொல்லுது. உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ விதமாக இருந்தாலும் நீங்கள் தோற்றவர் தான் உங்களுக்கு சுத்தாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கோடீஸ்வரர்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அதை கற்றுக்கோங்க. அதில் பெருசாக என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா வேலைக்கு போவோம், 8 மணி நேரம் வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் கொடுன்னு பேசுவோமே தவிர, நான் அந்த வேலையை செய்கிறேன், இந்த வேலைக்காண்டி எனக்கு காசு கொடுத்து அப்படி சொல்ல மாட்டான். இந்த பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நேரத்தை வச்சு வேலைக்கு பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற வேலை, உதாரணம் அவங்க வேலையை செய்வாங்க, அந்த வேலைக்கு அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க. நம்ம நேரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மூலமாக பணம் சம்பாதிக்க நம்ம ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே நான் பார்த்து படித்த புக்லேயே என்னைய ரொம்ப ஏற்ற புக்கு இந்த புக்கு தான். ஏன்னா இந்த புக்கு நம்ம முகத்துக்கு நேராக சொல்லும், நீ தாண்டா தப்பு பண்ணியிருக்க, நீ இதை சரி பண்ண அப்படின்னு நம்மளை மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லும். நம்ம எதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம்னு நினச்சிருக்கோமோ அதெல்லாம் தப்புன்னு இந்த புக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லும். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஒரு ரிச் ஆகணும், நிறைய மணி மேக் பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த புக்கை படிங்க. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் அந்த புக்கோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு முறுக்கோடு இருந்தேன். ஆனால் அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேறு கதை சொல்லுச்சு, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஸோ நான் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் என்னை மாதிரி எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு பர்சன் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி இப்போ மாறி இருக்கேன். என்னை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, அவங்க மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் சஜஷன் திஸ் புக், ப்ளீஸ் ரீட் புக். இந்த புக் தமிழ்லேயே அவைலபிள் இருக்கும். அப்படி உங்களால் புக் படிக்க முடியலன்னா அந்த பாட்காஸ்ட், குக்கி எஃப்எம் இந்த மாதிரி இதில் கூட இந்த மாதிரி புக்ஸை படிங்க. கண்டிப்பாக இது உங்களோட ஃபினான்ஸ் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு புக்காக இருக்கலாம்.